ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய சித்தர் சமாதிகளை தேடி தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய அபிரகாம் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கோம். அபிரகாம் ஸ்ட்ரீட்ல தான் குழந்தைவேல் சித்தர் பீடம் இருக்கு. இந்த குழந்தைவேல் சித்தர் பீடத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை, கருத்துக்களை, சிறப்புகளை சொல்றாங்க. இந்த சித்தர் பீடத்துக்கு வந்தோம்னா குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. இந்த சித்தர் பீடத்தை ஆக்கிரமிக்க வந்த ஒரு அரசியல் பிரமுகரும், இந்த சித்தர் பீடத்தை வாங்கி நான் ஸ்கூல் கட்டி சம்பாதிக்க போறேன்னு வந்த ஒரு சேட்டுக்கும் 2 பேருடைய குலமே நாசமாகி போச்சு. 2 பேருடைய குலமே அந்த பரம்பரையிலேயே ஒருத்தர் கூட உயிரோட இல்லை அப்படிங்கிற சில கதைகளை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் சாமி சித்தர் பீடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, குழந்தைகளுக்காக என்ன மாதிரியான விஷயங்களை தேடி நம்ம இங்கே வந்தாலும் அந்த சாமி முன்னாடி கேட்டாலும் அந்த கோரிக்கை, அந்த நம்ம நினைச்சு வந்த காரியம் உடனே நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான ஐதீகங்கள்லாம் இங்கே சொல்றாங்க. நம்ம இந்த சித்தர் பீடத்தை தேடி வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல, அதாவது இது இந்த சித்தர் கோயிலுக்கு சொந்தமான இடத்த இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியை சேர்ந்த ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு சேட்டுக்கு வித்துக்கிட்டதாகவும், அந்த சேட்டு இந்த இடத்த வாங்கி ஒரு ஸ்கூல் கட்டினதாகவும் சொல்றாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துல ஒரு ஆர்ச்சி இருந்திருக்கு. ஸ்கூல் கட்டுவதற்கு தொடங்குவதற்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு பக்கம் அந்த பர்டிகுலர் நேரத்தில் அந்த டயத்திலேயே அந்த இடத்த விற்றவரும் வாங்கினவரும் 2 பேருமே குடும்பத்தோட ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவ்வளோ தூரம் ஒரு சக்தி மிக்க ஒரு பீடம், ஒரு சித்தர் பீடம், அவ்வளோ தூரம் சக்தி மிக்க ஒரு கோயில். இதை யாரும் ஒரு தனியாரும் ஆக்கிரமிக்க முடியாது அப்படிங்கிறது தான் குழந்தைகள் சாமி சித்தர் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அப்படிங்கிற விஷயங்களை கேள்விப்பட்டு தான் இந்த சக்தி பீடத்தோடைய சக்தியை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வாங்க நம்ம உள்ளே போய் மற்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அரச மரமும் வேப்ப மரமும் இந்த ஆலயத்தில் சேர்ந்து ஒன்றா இருக்குது. குழந்தைவேல் சுவாமிகள் இவர் 1911 டிசம்பர் 22 விசாக நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைஞ்சார். தாத்தா அணிலேருந்து நல்லா வழிபட்டுன்னு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் யாருக்கும் நம்ம ஆளுங்களாம் ஜீவசமாதின்னு தெரியாது, அறிமுகமும் இல்லை. அப்போது இது ஒரு பாழடைஞ்ச பில்டிங்காக இருந்தது. நந்தி 4 பக்கம் நந்தி சிலை மட்டும் இருந்தது. அந்த நந்தி சிலையை வச்சு இந்த சைடில் சுந்தர் குருஜின்னு ஒருத்தர் ரோட்டில் நடந்துன்னு போயிருந்தார். அவர் தான் நம்ம தாடிகார சுவாமிகள், குருலிங்க சுவாமிகள்லாம் கட்டி கொடுத்தாரு. அவர் ரோட்டில் நடந்துன்னு போயிருக்கும் போது அவருக்கு ஊதுபத்தி ஸ்மெல்லு போயிருக்கு. அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லு போகும்போது என்னடா இது உள்ள ஸ்மெல் எதுவும் வருது அப்படின்ட்டு அவராக ரோட்டில் வரும்போது இந்த உள்ள கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டை படித்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அந்த கல்வெட்டை படித்து இது ஒரு ஜீவசமாதி, இதில் இதுமாரி மகான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இவர் பேர் குழந்தைவேல் சுவாமிகள். இவருக்கு சிதம்பர பெரிய சுவாமிகளுடைய முதல் சீடர். இவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அவர் பேர் சன்னியாசி சுபேதார். 2 பேரும் இங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இதை வழிபடுங்க அப்படின்ட்டு கோவிலை கட்டினார். கோவிலை கட்டி ஒரு 25 அடி கோபுரமாக இருந்தது. அந்த கோபுரமாக இருக்கும்போது நிறைய பேர் வழிபட்டுருந்தாங்க. இடையில இங்கே ஒரு இடத்து தகராறில் அவர் ஜீவசமாதி பெரிய கோபுரத்தை இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு தரமட்டமாக ஆயிடுச்சு. தரமட்டமானோடனே நாங்கள் 2வது இதை புதுப்பிடிச்சு பூமியிலேருந்து கண்டுபிடிச்சி அதிலிருந்து பீடத்தை ஆரம்பித்து சிலையை சுந்தர் குருஜியை வர வச்சு 2வது அவர் கையாலேயே சிலையை பிரதிஷ்டை பண்ணோம். சிலையை பிரதிஷ்டை பண்ணி 15 வருஷம் ஆகுது. நாங்கள் இப்போ வருஷம் அந்த டிசம்பர் 22 குரு பூஜையை நல்லா விசேஷமாக நடத்தின்னு இருக்கோம். வர டிசம்பர் 22 கூட தாத்தா அது 114வது வருஷம் குரு பூஜை. அந்த குரு பூஜையை நல்ல விசேஷமாக நடத்துவோம். ஒரு 1000 பேருக்கு அன்னதானம். தாத்தாவுக்கு மாதம் பௌர்ணமிக்கு ஒரு 200 பேருக்கு அன்னதானம் பண்ணிருக்கோம். பௌர்ணமி, அமாவாசை, அப்புறம் டெய்லி பூஜை நடக்கும். தாத்தா கிட்ட குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப இது பண்ணுவார். அந்த வருஷத்தில் ஒரு நாள் நாங்கள் இங்கே கலசம் எடுப்போம். அந்த கலசத்தை அங்கே வாங்கிட்டு போகிறவங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 9 பேர் அவங்க குழந்தைங்களோட தூக்கிட்டு வந்துருக்காங்க. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்க அந்த கலசத்தை அங்கே மடியில் வாங்கிட்டு போகிறதுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துடுது. நோய் தீர்ப்பார். எந்த ஒரு இதுவும் மனசில் நினைச்சா போதும், ரொம்ப வைப்ரேஷன் இருக்கும். வரவங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. நாங்களாம் இவரை கண் எதிர்க்க பார்த்துருக்கோம். சுந்தர் குருஜி பெயிண்ட் அடிக்கும் போது ஏணி ஒடிச்சுன்னு அந்த இடத்துல தொங்கினார். அப்படியே அவர் கை கொடுத்து இறக்குன மாரி நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் சின்ன வயசில் இருக்கும்போது. அதெல்லாம் பார்த்த உடனே தான் எங்களுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு நாங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நாளில் இதை கட்ட ஆரம்பிக்க போகிறோம். இதை கட்ட ஆரம்பித்தோடனே இன்னும் இவரையும் நல்லா விசேஷமாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். கூடிய விரைவில் அது நடக்கும். இதில் முதல்ல இவர்கிட்ட வேண்டுதலே எல்லாம் குழந்தை இல்லாதவங்க வரவங்க தான், நோய் நொடி தூக்கிறவங்க. தாத்தாவுடைய விபூதி ரொம்ப மகிமையானது. இதை எடுத்துன்னு போய்ட்டு நிறைய பேர் சாப்பிட்டு ஃபீவருக்கு இதுக்கெல்லாம் தண்ணியில் கரைச்சே குடிக்கிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மாதத்துக்கு ஒரு 50 பேராச்சும் வந்துட்டு போகிறாங்க.
அது டீட்டெயில் தெரியல. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஒரு தாத்தாக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களான்ட்டு. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து மாதத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 பேராச்சும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் இந்த ஜீவசமாதியை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிரச்சனை. அதுக்கப்புறம் அவரை வழிநடத்தி நிறைய அற்புதம்லாம் இங்கே நடந்தது. இந்த பீடத்தை கட்டும் போது உள்ளே ஏதோ கோல்டு போடணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஐயர் சொல்லும் போது என்னடா இது யோசிக்கும் போது யாரோ ஒருத்தவங்க எப்போவோ வேண்டுதலாம். அந்த நேரத்தில் அவங்க வந்து இந்தமாரி நான் தாத்தாக்கு கோல்டு போடணும் அப்படின்ட்டு அந்த பீடத்திலே போட்டாங்க. அது ஒரு தற்செயலாக நடந்த சம்பவம். இவர் சமாதியில் இருக்கும் போது பக்கத்தில் அவர் சிஷ்யன் சன்னியாசி சுபதாரை கண்டுபிடிக்க முடியல எங்களால். அவரை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாம்பு எங்களுக்கு வழிகாட்டுச்சு. இங்கேருந்து கிளம்பி அதை நாங்கள் ஜேசிபி வச்சு வாரும்போது கிடைக்கல எங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பாம்பு போயிட்டு அங்கே இறக்கன் செடி இருந்தது காலி கிரவுண்டாக. அந்த இறக்கன் செடியில் பூந்துக்குச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். செடியை பிடிக்கிட்டு பாம்பு இருக்குன்ட்டு சின்ன சின்ன பசங்க தான் எல்லாம் பண்ணாங்க. நாங்கள் தெரு பசங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி எல்லாம் குழந்தை பசங்க தான். நாங்கள் வெளியிலேருந்துலாம் ஆள் கூப்பிட்டுலாம் செய்யலை. இது எல்லாமே நாங்களாம் எங்கள் கைங்கரியத்தில் பண்ணுறது தான். இந்த இதுலேருந்து கண்டுபிடிச்சி அந்த பாம்பு லாஸ்ட்டில் அந்த செடியை பிடுங்கும்போது மேலேயே இருந்தார் அந்த ஜீவசமாதி. அப்புறம் அவரையும் எடுத்து அதுலேயும் பீடம் வச்சு கண்டுபிடிச்சி லிங்கத்தை வச்சு தாத்தா எவ்வளோ கம்பீரமாக இருந்தாரோ இப்போ அப்படியே இடிச்சிருந்தனால ரொம்ப இதாகிட்டார். கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிருவோம். இந்த குரு பூஜை பௌர்ணமிக்கு எல்லாம் 22ஆம் தேதி குரு பூஜை வச்சுருக்கோம். 114வது வருஷம். பார்க்குற அனைவரும் வாங்க, தாத்தாவின் அருளை பெறுங்க. நோய் தீர்க்கிற ஒரே மருத்துவர் இவர் தான். அவர்கிட்ட வந்து குறைகளை சொன்னால் போதும். அன்றைக்கி நைட்லேருந்தே நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை அவர் பேசுகிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஸ்பாட்டில் நம்மளே நினைப்போம் இது அவர் தான் பேசுகிறாரு அப்படின்னு நம்மளே கண்டுபிடிச்சிருவோம். தாத்தாவை தொடும் போது ஒரு வைப்ரேஷன் வந்துடும். வருவங்க எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க, ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது தாத்தாவே, தொட முடியல, தொட்டால் நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடும் அப்படின்ட்டு. ரொம்ப அற்புத சக்திலாம் வச்சுருக்காரு. நம்ம பேசுகிறது அவரே காப்பார். அவர் ஃபேஸை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஒரு 3 விதமாக காட்டுவார். தியானத்தில் இருக்கிற மாரி முகத்தை காட்டுவார், சிரிக்கிற மாரி காட்டுவார், கோபமாக இருக்கிற மாரி காட்டுவார். கோபமாக இருக்கிற மாரிலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அதாவது இங்கே ஏதோ நடந்திருக்கு, அவரே நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி காட்டுவார். அப்புறம் சிரிக்கும் போது தாத்தா சிரிச்சுன்னுக்கிறாரெல்லாம் பார்க்கும்போது அப்படின்வார். தியானத்தில் இருக்கும்போது கண்ணை மூடின்னு தியானம் இருக்கிற மாதிரியே தெரியும். அந்த முகம் 3 விதமாக அப்படியே காட்சி தெரியும் நம்மளுக்கு. ஒவ்வொரு விதமாக பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும். வாங்க அனைவரும் வாங்க, ஜீவசமாதியை தாத்தா வழிபடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் தாத்தா கிட்ட விடுங்க, தாத்தா பார்த்துக்குவார். 2 ஜீவசமாதி இருக்கிறது இங்கே ஆலந்தூர்லேயே இந்த இடத்துல ஒண்டி தான், குருவும் சிஷ்யரும். அதுவும் ஒரே இடத்துல ஜீவசமாதின்றது ரொம்ப இதுதான், எல்லா இடத்துலையுமே இருக்காது. ஆலந்தூரில் இருக்கிற அந்த 6 ஜீவசமாதியில் 2 ஜீவசமாதி ஒரே இடத்துல இருக்குது. இங்கே பக்கத்தில் எல்லா ஜீவசமாதியிலேருந்தும் எல்லாம் வருவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. நிறைய பேர் வெளியிருந்து வருவாங்க. இந்த குரு பூஜைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்கிட்ட அன்றைக்கி வருவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக பகல்லேருந்து மதியானத்துலேருந்து அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். காலையில் யாகம் வளர்ப்போம். அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு வீட்டிலேருந்து சீர்வரிசெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அவருக்கு இது பண்ணி அலங்காரம் பண்ணி அன்றைக்கி ஃபுல் டே அன்னதானம் நடக்கும். வருஷத்தில் ஒரு நாள் ரொம்ப அமக்கரமாக இருப்பார். எல்லா இதுவும் நல்லபடியாக பண்ணிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய தலை விருட்சம் அரசமரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்கும், சேர்ந்த மாதிரி இருக்கு. அது என்ன சிறப்பு? அது இங்கே வந்ததுலேயே அதுவாக தானா வந்த மரம் தான் அது. அந்த 2 அரச மரமும் நாங்கள் ஜீவசமாதி இங்கே நாங்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே நாங்கள் அதாவது ஜீவசமாதி அறிஞ்சு நிறைய வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இதை தோண்டி இது பண்ணும் போது 2 செடி மட்டும்தான் அங்கே வளர்ந்தது. ஒரு வேப்பஞ்செடி, ஒரு அரச மரம் செடி. அந்த 2 செடியுமே வந்து இந்த அரச மரம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற அரச மரம் மாரி இந்த அரச மரம் இல்லை. இது வந்து கொடியாக இருக்கிற அரச மரம். எல்லா இடத்துலையும் வந்து கிளை வந்து ஒடிச்சா ஒடியும். இந்த அரச மரத்தை வந்து ஒடிச்சா ஒடியாது. இது வந்து பூமியை பார்த்து கீழே தொங்குற ஆலமரம் மாதிரி. இந்த உடைய விழுதுகள் பார்த்தீங்கன்னா அரச மரம்னே சொல்ல மாட்டாங்க, இலையை பார்த்து தான் இந்த அரச மரம்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் விழுதுகள்லாம் வந்து பூமியை பார்த்த மாரி கீழே விழுதுகள் வரும். அது கூட அப்படியே வந்து வேப்ப மரமும் சுற்றின்னு இருக்கும். 2 பேர் தான் எங்களுக்கு தலை இது இஷ்ட மரம். அதே போல் இங்கே நிறைய விதவிதமாக இந்த மரம்லாம் வச்சுருக்கோம். வன்னி மரம் வச்சுருக்கோம், நாகலிங்க பூ வச்சுருக்கோம், திருவோடு மரம் வச்சுருக்கோம். வில்வத்திலே ஒரு 3 வகையான வில்வம், மகா வில்வம், ராஜ வில்வம், அந்த நார்மலான வில்வம், அந்த வில்வம் வச்சுருக்கோம். வன்னி மரம் இங்கே ஆலந்தூரில் எங்கேயுமே இல்லை. இப்போ அதை வழிபடுறதுக்கு அதையும் ரெடி பண்ணிருக்கோம். அத்தி, மா, பலா, வாழை எல்லாமே வச்சுருக்கோம். ருத்ராட்சம் தான் கேட்டிருக்கோம், அது கிடச்சதுன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். ஐயாவுக்கு எது நெற்கொன்ற, சங்குப்பூ, விதவிதமான எல்லா செடியும் வச்சுருக்கோம். இங்கே இயற்கை வளத்தோடு தான் தாத்தா இருப்பார். அவரை நம்பி வரவங்களுக்கு அவர் கைவிட மாட்டார். ஆனால் அவரை வந்து
டெய்லி அவரை நினைக்கணும். அவர் நினைச்சாரே நம்ம மனசுல வந்து நிற்பார். தாத்தா ஒரு டைம்ல ஒரு காட்சி தருவாரு. அப்படியே தான நிலையில உட்காந்து இருப்பாரு, சிரிப்பாரு, எதனா ஒண்ணு அப்படியே உள்ள சொல்லுவாரு. அதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன், நல்லா பாத்துக்கிறாரு தாத்தா. இதோ 114வது வருஷம் குரு பூஜை வருது ஐயாது நல்லபடியா அண்ணன் சுகுமாரன் ஒருத்தர் பண்ணிருக்காரு. அவர் தான் இந்த கோயிலெல்லாம் பார்த்துருக்காரு. தாத்தாவை நம்பி வந்தா நன்மைதான். ஆமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ நல்லா இருக்குன்னா தாத்தா வளர்தான். 22ஆம் தேதி குரு பூஜை. குரு பூஜைக்கு வந்தீங்கன்னா நல்லா கிராண்டா நடக்கும். நம்பி வரவங்களுக்கு தாத்தா கை விட மாட்டாரு, அதுதான் உண்மை. நான் வந்து ஒரு 30 வருஷ காலமாக என்கிட்ட வந்துட்டு இருக்கிறேன். இவர் வந்து முன்னாடி வந்து இது ஒரு பெரிய கோயிலாக இருந்தது. இவர் வந்து சிதம்பர பெரியசாமியோட வேளச்சேரியில் இருக்கிற சிதம்பர பெரியசாமியோட சிஷியர். இவர்கிட்ட வந்து சிதம்பர பெரியசாமியை பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து எதை சொன்னாலும் பயங்கரமான ஒரு ஆற்றல்லாம் மிக்க ஆற்றல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சித்தரை. ஒரு சில காலத்துக்கு வந்துட்டு கோயில் இருந்தது, இன்னைக்கு இடிக்கப்பட்டிருக்கு. திருப்பி வந்து அவராக வந்து ஒரு சுயர் எடுத்து இந்த கோயில் வந்து வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இருக்கு. இது வந்து நம்ம சித்தர்னு சொல்ல போனால் இவர் சித்தர் மாதிரி நம்ம கூட எங்கே போனாலும் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஒரு மகான். இவர் மகான் சொல்ல முடியாது. இந்த ஏரியா வந்து வேளச்சேரி சொல்ல போனால் வேளச்சேரி இது வந்து தண்டீஸ்வர சேர்ந்த சிவனோட பணிவிட சேர்ந்த சித்தர்கள். இவர் வந்து யாரையும் எதிர்பார்க்க முடியாது. நமக்கு முன்னாடி வந்து நிற்க முடியாது. பல உருவத்தில் வந்து காட்சி கொடுப்பாரு. யாருக்கு வந்து கெடுதல் நினைச்சது மாதிரி இவர் வந்து யாரையும் கூட இவர் இடத்த வந்து ஆட்சி வந்து குழந்தைகள் மாடு ஆடு எல்லாமே அவர் உள்ள வந்து கோயில் உள்ளே படுத்து கிடக்கு. நாங்களாம் வந்து ஒரு தியானம் பண்ண வரையில ஆடு மாடு குழந்தை குட்டிகளை தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இடிஞ்சு இந்த கோயில் எல்லாமே இருந்துட்டு இந்த இருக்கிற இதை பார்க்குற சேனல் எல்லாரும் வந்து இதை திருப்பி ஒரு கோயிலை கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் இந்த கோயில் ஆரம்பத்தில் இடிச்சாங்க, என்ன காரணம்? யாருன்னு தெரியல சார். இது வந்து ஒரு புறம்போக்கு இடம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோயிலோட இடம்னு சொல்றாங்க. ஆனால் ரொம்ப புறம்போக்குன்னு சொல்றாங்க. அதனால ஆக்கிரமம் வச்சு இந்த கோயிலை வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யார் விற்றாங்க, யார் எதுக்கு விற்றாங்க எதுக்கு தெரியாது. ஆனால் கோயில் இருந்தது. ஆனால் சுத்தமாக இடிச்சுட்டாங்க. இப்போ வந்து இடிச்சதுக்கு வந்து இந்த கிராமத்துல உள்ளவங்க எடுத்து கட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலை இடிச்சவங்களோட நிலைமை இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு இந்த குடும்பம் இல்லைன்னு சொல்றாங்க சார். இந்த 2 குடும்பமே இல்லை. அது என்ன கதை? அந்த கதையை மட்டும் திருப்பி. அது மட்டும் சார், இது வந்து கோவில் வந்து இடத்த வந்து இங்க உள்ள தலைவர்கள் யாரோ ஸ்கூலுக்காண்டி மார்வாடிகிட்ட கொடுத்தாங்கன்னா, மார்வாடி வாங்கினவரும் முதல்ல இதுல இறந்துட்டாங்கன்னா, அடுத்து வந்து இந்த வித்தவரை இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு யாரத்துக்கும் இப்போ வாங்குறதுக்கு சொல்றதுக்கு ரொம்ப பயமான சுற்றுச்சூழல் இருக்கு. கோயிலை வாங்கின மார்வாடி டீட்டெயிலாக சொல்லுங்க. அவங்க டீட்டெயில் தெரியல. இல்ல வந்து கோயிலை வாங்கின மார்வாடி ஸ்கூலுக்கு மார்வாடி வந்து ஒரு ஸ்கூல் கட்டினார் சார். இங்க வந்து மிடில் ஸ்கூல் வந்து உள்ள வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். இந்த கோயிலுக்காண்டி வச்சு அந்த கோயில் பேர்லாம் ஆர்ச்சியெல்லாம் போட்டு இந்த கோயிலை வச்சிருந்தாரு. கோயிலை வச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு ஏதோ போற வழியில குடும்பத்தோட ஃபேமிலியோட ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சென்றுட்டு இந்த இடத்த வித்தவரும் ஏதோ இதாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில் அவரும் ஆக்சிடென்டா அவங்களும் ஆக்சிடென்ட்ல ஃபேமிலியோட இறந்தது மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து இந்த கிராமத்துல உள்ளவங்க அந்த பழைய இடத்த வந்து கூடி இந்த இடமான்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து எடுத்து இந்த இடத்துல ஐயா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வழிபட்டு கொண்டிருக்கோம். ஓகே, நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அற்புதங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு? நான் விட்ட வந்து சொல்லிட்டு போனா எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. அதாவது எனக்கு ஒரு பிரச்சனைனா விட்ட வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனா அது குழந்தை இல்லாத பையங்களுக்கு வந்து குழந்தைய கொடுத்துருக்காரு. நம்ம கண் முன்னாடி கஷ்டங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருப்பாரு. இது மாதிரி நிறைய சித்த விளையாட்டு சார். அதாவது எப்படின்னா வந்து இந்த உணவுகளுக்கு பரிமாறுறதுக்கு போகிறது வந்து ஏழைகளுக்கு வந்து கொடுக்குறது மாதிரி இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் பண்ணி விடுவார். இவருக்கு பக்கத்தில் தாடிக்கார சாமி வந்து பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார். இவரும் ஒரு மிடில் இருக்கிறதுனால நம்ம என்ன காரியம் நினைச்சிட்டு போனாலும் நமக்கு இவர் இருக்க தாடிக்கார சாமியார், அடுத்து வந்து சாங்கு சித்தர் மூலிவர், அதுக்கடுத்து கோழிப்பி சாமியார், அதுக்கடுத்து இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் சித்தர் இருக்கிறாங்க இந்த இடத்துல. இது வந்து ஒரு குளம்னு சொல்றாங்க. இந்த குளத்தை குளிச்சுட்டு சூட்டை குறைக்கிறதுக்கான குளம். இது வந்து ஆக்கிரமிக்கப்பட்டதுனால இது அதாவது கோயில் இடம்னு சொல்றாங்க. ஆனால் இதுல ஒரு குளம் இருக்குதுன்னு சொல்றாங்க முன்னோர்கள். நாங்கள் தாவம்பாளையம் முன்னோர்கள் வந்து இருக்கிறவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. பக்கத்தில் நீங்க இதெல்லாம் இந்த கிராமத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சு நாங்கள் வந்து எப்போ ஒரு நாள் வந்து தியானம் பண்ணிட்டு போறோம். வருஷத்துக்கு 2 நாள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வரும். மற்றபடி இந்த கிராமத்தில் கேட்டீங்கன்னா இந்த மகான் அருள் ஞான சித்தர் ஸ்ரீ குழந்தைவேல் சுவாமி இந்த ஆலயத்துல என்ன மாதிரியான பிரார்த்தனைகளை முன்வைக்கலாம்? எந்த விஷயத்துக்கு? குழந்தை இல்லாத மெயினா ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குற பாக்கியத்தை கொடுக்குறாரு. பணம்னு கேட்டால் அவர்கிட்ட கிடைக்காது. அதாவது பசிச்சவங்களுக்கு வருவது ஏழை மக்களுக்கு உதவி பண்ற ஒரு நல்ல மகான். அதாவது உங்களோட வந்து பணம் காசுன்னு கேட்டால் இவர்கிட்ட கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க.
இங்கே ஏழை பசியோடு இருக்கிற நாளைக்கு ஆனால் 4 பேருக்கு அன்னதான தர்மம் பண்ணணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா உங்களுக்கு அள்ளி கொட்டுவார். அது மாதிரி மகான் தான். இவரை நம்பி நம்ம வர்றது வந்து ஆன்மீகத்தை மட்டும்தான் நம்பி வரணும். இவர்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த இது கெடுதலான காரியங்கள்லாம் நினச்சி வந்தால் இவரே தள்ளிடுவார். இவங்க அதாவது நமக்கு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும்னா இங்கே வரணும். அது மாதிரி இவர் மகான். ஓகே ஓகே ஓகே, நன்றி சார். நன்றி. தர்மமிகு சென்னை ஆலத்தூர் மாநகர் அபிராகம் நகர்ல திருவருள் அரசாட்சி செய்யும் அருட்ஞான சித்தர் குழந்தைவேல் சாமி அவர்கள் சித்தர் வழி வாழையடி வாழையென வந்து அறம்பல செய்து அருள் திருமேனியாய் மகான் குழந்தைவேல் சுவாமிகள் இன்றைக்கு சுமார் 114 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மார்கழி மாதம் அஷ்டமி திதியில இந்த புனித திருத்தலத்துல மகா ஜீவ சமாதியானார். அன்று தொடங்கி இன்று வரை வருவோருக்கெல்லாம் திருவருள் பாலித்து வருகிறார். சித்தர்கள் வழிநடத்தும் வல்லப சித்தராய் பிணித்திருக்கும் பெருமாளாய் லட்சக்கணக்கான பக்த கோடிகளுக்கு காவல் தெய்வமா வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். குழந்தைவேல் சுவாமி 1911ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி விஷாக நட்சத்திரத்துல ஜீவ சமாதி அடைந்தார். அவருடைய குரு பூஜை வருகிற 22/12/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணிக்குள் நடைபெறும்.